எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, அது எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இல்லை ஜுடிஷியரி, அதாவது இப்போ நம்ம சட்ட சபையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதற்கு அந்த கன்சர்ன்டு துறை இருக்குது பார்த்தீங்களா, இதில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தனிச்சையாக வந்து சொல்லணும். அதுதான் வாலண்டரி டிஸ்க்ளோஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெருசாக நீதித்துறையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள், அவர் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாரு. அதாவதுங்க, நான் இத்தனை கேசஸ் அப்போ எனக்கு முன்னாடி வந்திருக்கு, அதில் இத்தனை கேஸ் நான் டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்தில் அவர் 21,478 கேஸ், அதாவது கிட்டத்தட்ட 18,000 கேஸ் பெஞ்சில் உட்காந்து 2,000 சொச்சம் கேஸ் தனியாக உட்காந்து இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவரே வாலண்டியராக வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, 7 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க, நான் கிட்டத்தட்ட ஒரு 64,798 கேசஸ் நான் இந்த 7 இயர்ஸ் டென்யூரில் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. இதை தான் வாலண்டரி டிஸ்க்ளோசர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஜட்ஜ் என்ன பண்றாரு, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு எம்பி எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களே அவங்களோட சொத்து விவரத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த எம்பி எம்எல்ஏ ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருக்காங்க, நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இதுதான் எங்களோட ஒரு சாதனைகள், இதுதான் என்னால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சது இந்த காலகட்டத்தில்னு. ஆனால் அது ஒரு நீதிபதி செய்யும்போது, ஏன்னா அட்லீஸ்ட் இந்த எம்பி எம்எல்ஏ பொதுமக்கள் கேட்கலாம், ஆனால் இவங்களை கேள்வி கேட்காத ஒரு இடத்துல, கேள்வி கேட்டாலும் பெருசாக அதை அஃபெக்ட் பண்ணாது ஜுடிஷியரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வாலண்டரியாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, இட் இஸ் அன் இனிஷியேஷன் ஃபார் ஜுடிஷியல் ரிஃபார்ம்.